ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்க்கிறீர்கள் என்றால் அது சாதாரணமான விஷயமில்லை. சிவன் அருள் இருந்தால் மட்டுமே, சிவன் அழைத்தால் மட்டுமே இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் ஒருவர் சிவன் கோவிலுக்கு போவது கூட அவர் அழைத்தால் மட்டுமே நடக்கும் என்று நம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதேபோலதான் இந்த வீடியோவும் சிவன் உங்களை அழைத்ததால்தான் இப்போ உங்கள் முன்னால் வந்திருக்கிறது. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தால் சிவன் யார், சிவன் நம்மை ஏன் அழைக்கிறார், நம்முள்ளே சிவன் எப்படி இருக்கிறார், ஓம் நம சிவாய மந்திரத்தின் உண்மை சக்தி என்ன என்பதையெல்லாம் உங்களுக்குள்ளேயே உணர்ந்து புரிந்து கொள்வீர்கள். சிவன் யார்? சிவன் என்பவர் ஒரு உருவம் மட்டுமல்ல, ஒரு பெயர் மட்டுமல்ல. சிவன் என்பவர் ஒரு சக்தி, சிவன் என்பவர் ஒரு நிலை, சிவன் என்பவர் நம் ஆன்மாவின் ஆதாரம். இந்து மதத்தில் சொல்லப்படும் மும்மூர்த்திகளில் ஒருவர் என்றாலும் உண்மையில் சிவன் பிரம்மாவுக்கும் முன், விஷ்ணுவுக்கும் முன், காலத்துக்கும் முன் இருந்தவர். அதனால்தான் அவரை முழுமுதற் கடவுள் என்று அழைக்கிறோம். திரிசிவனின் முத்தொழில்கள். சிவன் ஒரே நேரத்தில் படைக்கவும், காக்கவும், அழிக்கவும் செய்யும் ஒரே சக்தி. படைப்பு, சிருஷ்டி, காப்பு, ஸ்திதி. ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம். சிவன் அழிப்பவர் மட்டுமில்லை, அழித்த பிறகு மீண்டும் புதியதை உருவாக்குபவர். உலகத்தில எதுவுமே நிரந்தரமில்லை. ஒரு இலை உதிர்கிறது, அதிலிருந்து புதிய முளை வருகிறது. அதுதான் சிவ தத்துவம். சிவலிங்கம். பலர் கேட்பார்கள், சிவலிங்கம் என்றால் என்ன என்று. சிவலிங்கம் ஒரு சிலை இல்லை, ஒரு உருவம் இல்லை. அது ஆகாசம் பிளஸ் சக்தி, ஆண் பிளஸ் பெண் சக்தி, உருவமில்லாத பரம்பொருள். லிங்கம் என்பது ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அதனால்தான் சிவன் அனாதி, அனந்தன். ஃபயர் அண்ணாமலையார், அக்னி வடிவம். அண்ணாமலை என்பது மலை மட்டுமல்ல, அக்னி வடிவ சிவன். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நான் தான் பெரியவன் என்ற அகங்காரம் வந்தபோது சிவன் முடிவில்லா ஜோதியாக நின்றார். மேலே போனாலும் முடிவில்லை, கீழே போனாலும் அடி இல்லை. அதன் உண்மை அர்த்தம் என்ன? அகங்காரம் இருந்தால் சிவனை அறிய முடியாது. பணிவு வந்தால்தான் சிவன் வெளிப்படுவார். ஓம் 5 திருமுகங்கள். பஞ்சபிரம்மம். சிவனுக்கு 5 முகங்கள் உள்ளன. பாச சத்யோஜாதம், படைப்பு. பாச வாமதேவம், காப்பு. பாச அகோரம், அழிப்பு. பாச தர்ப்புருடம், மறைப்பு. பாச ஈசானம், அருள். இந்த 5ம் நம்முடைய 5 புலன்களோடு, 5 பூதங்களோடு இணைந்திருக்கிறது. ஓம் நம சிவாய பஞ்சாக்ஷர மந்திரம். ஓம் நம சிவாய இது சாதாரண வார்த்தை இல்லை. ஓம் என்றால் பிரபஞ்ச ஒலி, நம என்றால் நான் அல்ல, சிவாய என்றால் பரம்பொருள். இதன் அர்த்தம் என்ன? என்னுள் இருக்கும் அகங்காரத்தை விடுகிறேன், என்னுள் இருக்கும் சிவனை உணர்கிறேன். இந்த மந்திரத்தை மனசார நம்பிக்கையோடு தினமும் ஜபித்தால் மன அமைதி, துன்பம் குறைவு, ஞானம், முக்தி எல்லாமே மெதுவாக வரும். சிவன் வெளியில் மட்டுமில்லை, கோவிலில் மட்டுமில்லை, உன் உள்ளே இருக்கிறார், என் உள்ளே இருக்கிறார். அவரை தேட வேண்டிய இடம் வெளியல்ல, உன் மனம். சிவன் நம்மை ஏன் சோதிக்கிறார்? பலருக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு யாருக்கும் தீங்கு நினைக்கலையே, நான் சிவனையே நினைக்கிறேனே, அப்போ ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? இந்த கேள்வி உன் மனசில வந்திருந்தா நீ சிவன் வழியில்தான் இருக்கிறாய் என்பதற்கான முதல் அடையாளம் அதுதான். சோதனை. முதலில் ஒரு உண்மை புரிஞ்சுக்கோ. சிவன் சோதிக்க மாட்டார் என்றால் அவர் உன்னை கவனிக்கவே இல்லை என்ற அர்த்தம். சிவன் சோதிக்கிறார் என்றால் உன்னை உருவாக்குகிறார், உன்னை உயர்த்துகிறார், உன்னை உள்ளுக்குள் சுத்தப்படுத்துகிறார். தங்கம் நெருப்பில் போகாமல் தங்கமாக மாறுமா? அதேபோல மனிதன் சோதனை இல்லாமல் ஆன்மீகமாக உயர முடியாது. ஃபயர் சிவன் ஏன் நல்லவர்களுக்கே அதிக சோதனை தருகிறார்? இது ரொம்ப பேருக்கு புரியாத விஷயம். தீயவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க, நல்லவர்கள் கஷ்டப்படுவாங்க.
ஏன்? தீயவர்களை சிவன் விட்டிடுவார், நல்லவர்களை மட்டும் பிடிச்சு செதுக்குவார். ஏனென்றால் நல்லவர்தான் சிவன் பாத்திரமாக மாற முடியும். ஓம் கஷ்டம் வரும்போது சிவன் எங்க இருக்கிறார்? நீ நினைப்பாய், என்ன தனியா விட்டுட்டாரோ? இல்லை, கஷ்டம் வரும்போது சிவன் உன் உள்ளேதான் அதிகமாயிருப்பார். அவர் உன் பொறுமையை பார்ப்பார், உன் நம்பிக்கையை பார்ப்பார், உன் மன தைரியத்தை வளர்ப்பார். நீ உடைந்தாலும் உடையாமல் நிற்கும் சக்தியை அவர் உனக்குள்ளே போடுவார். சிவனை அடியார்க்கு நல்லான் என்று சொல்லுவோம். அதன் அர்த்தம் என்ன? பக்தனை உடனே காப்பவர் இல்லை, கடைசி வரை கைவிடாதவர். ஒரு தாய் குழந்தையை நடக்க கற்றுக் கொடுக்கும்போது கைவிடுவாள், ஆனா விழவிடமாட்டாள். அதே போலதான் சிவன். ஒரு நாள் நீ அழமாட்டாய், நீ கேள்வி கேட்க மாட்டாய், நீ அமைதியாக ஏற்றுக்கொள்வாய். அந்த நொடி சோதனை முடிஞ்சிருக்கும், அருள் ஆரம்பிச்சிருக்கும். சிவன் சத்தமில்லாமல், கண்களுக்கு தெரியாம வாழ்க்கையை மாற்றுவார். ஓம் நம சிவாய. கஷ்டம் உச்சத்தில் இருக்கும்போது நீ எதுவும் கேட்க வேண்டாம். சும்மா மனசுக்குள்ள மெதுவா உணர்வோடு ஓம் நம சிவாயன்னு சொல்லு. கஷ்டம் குறையாவிட்டாலும் உன் மனம் உடையாது, உனக்கு தைரியம் வரும். அதுதான் சிவன் அருள். நினைச்சுக்கோ, சிவன் உன்னை சோதிக்கிறார்னா உன்னை விடமாட்டார்னு அர்த்தம். நீ தனியா இல்லை, சிவன் உன் கூடதான் இருக்கார். நம்முள்ளே சிவன் எப்படி இருக்கிறார்? பலர் நினைப்பார்கள், சிவன் கோவிலில் இருக்கிறார், கைலாயத்தில் இருக்கிறார், அண்ணாமலையில் இருக்கிறார். அது எல்லாம் உண்மைதான். ஆனா அதைவிட பெரிய உண்மை ஒன்று இருக்கு. சிவன் உன் உள்ளே இருக்கிறார், உன் சுவாசத்தோடே இருக்கிறார். சிவன் என்பவர் ஒரு உடல் இல்லை, ஒரு முகம் இல்லை. சிவன் என்பது சுத்தமான விழிப்பு, எப்போதும் பார்க்கும் சாட்சி சக்தி. நீ சந்தோஷப்படும்போது நான் சந்தோஷம்னு யார் அறிகிறார்? நீ துக்கப்படும்போது எனக்கு துக்கம்னு யார் உணர்கிறார்? அந்த உணர்வை கவனிக்கும் சக்திதான் சிவன். ஓம் ஆன்மா சிவனின் வாசஸ்தலம். நம்ம உடம்பு கோவில், நம்ம இதயம் கருவறை, நம்ம ஆன்மா சிவலிங்கம். அதனால்தான் சாஸ்திரம் சொல்கிறது, சிவன் வெளியே இல்லை, உள்ளே தேடு. ஃபயர் அகங்காரம் மறைந்த இடத்தில் சிவன் வெளிப்படுவார். நான், எனக்கு, என்னோட, இதெல்லாம் அகங்காரம். அகங்காரம் இருக்கும் இடத்தில் சிவன் வெளிப்பட மாட்டார். அகங்காரம் மெதுவாக கரைய ஆரம்பிச்சா அமைதி வரும், மௌனம் வரும், பயம் போகும். அந்த இடத்தில்தான் சிவன் பேச ஆரம்பிப்பார். கேண்டில் மௌனம். சிவன் சத்தமா பேச மாட்டார். சும்மா 2 நிமிஷம் கண் மூடி எதையும் நினைக்காம சுவாசத்தை மட்டும் கவனிச்சா அங்க ஒரு அமைதி வரும். அந்த அமைதிதான் சிவன். ஓம் நெற்றிக்கண் உள்ளுணர்வு. சிவனுக்கு 3வது கண். அது கோபத்துக்காக மட்டுமல்ல, அது அறியாமையை எரிக்கும் ஞான அக்னி. நம்மளுக்கும் அந்த நெற்றிக்கண் இருக்கிறது. உண்மை புரியும் தருணம், பொய் விழும் தருணம், சரி தவறு தெளிவா தெரியும் தருணம். அதுதான் சிவ பார்வை. ட்ரீ சுவாசம் ஈக்குவல்ஸ் ஓம் நம சிவாய. நீ கவனிச்சிருக்கியா? சுவாசம் உள்ளே போகும்போது சிவா, வெளியே வரும்போது யா. உடம்பு தானா ஓம் நம சிவாய ஜபிச்சிட்டே இருக்குது. நாம் தான் கவனிக்கல. ஓம் சிவனை உணர ஆரம்பிச்சவனுக்கு என்ன மாறும்? பயம் குறையும், கோபம் கரையும், பொறுமை வரும், மன அமைதி வரும். வாழ்க்கை மாறாம இருந்தாலும் வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாறும். அதுதான் சிவன் அருள். சிவன் வெளியே இல்லை, உள்ளேதான். கோவிலுக்கு போகலாம், ஆனா உன் உள்ளே போக மறக்காதே. ட்ரீ. ஒரு சிவபக்தனின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பலர் நினைப்பார்கள், சிவபக்தன் என்றால் காடு போகணுமா, காவி போடணுமா, உலகத்தை விட்டு விலகணுமா? இல்லை, உலகத்திலேயே இருந்து உலகத்துக்கு அடிமையாகாம இருப்பதே சிவபக்தனின் வாழ்க்கை. ட்ரீ குடும்ப வாழ்க்கையும் சிவபக்தியும். சிவன் துறவிதான், ஆனா அதே நேரத்தில் உமையம்மையோடு குடும்பஸ்தன். அதன் அர்த்தம் என்ன? குடும்பத்தை விட்டு ஓட வேண்டாம், குடும்பத்துக்குள் இருந்தே தர்மமா வாழு. மனைவி கணவன், குழந்தைகள் பொறுப்பு, பெற்றோர் சேவை, இதெல்லாம் சிவனுக்கான பூஜை. சிவன் பணத்துக்கு எதிரி இல்லை, பண ஆசைக்குத்தான் எதிரி.
பணம் தேவை, குடும்பம் நடத்த, தர்மம் செய்ய, உயிர் வாழ. ஆனா பணமே வாழ்க்கையாகிடக்கூடாது, பணமே கடவுளாகிடக்கூடாது. பணம் வந்தாலும் அகங்காரம் இல்லை, போனாலும் உடைச்சல் இல்லை. இதுதான் சிவபக்தனின் சமநிலை. ஃபயர் கஷ்டம் வந்தால் சிவபக்தன் எப்படி இருப்பான்? அலறமாட்டான், பிறரை குறை சொல்ல மாட்டான், விதியை சபிக்க மாட்டான். அவன் சொல்லுவான், சரி, இது கூட சிவன் அனுப்பினதே. அந்த நம்பிக்கைதான் அவனை உடையாமல் காப்பாற்றும். ஓம் தர்மம். சிவன் தர்மத்துக்கு வடிவம். பொய் பேசாம இருப்பது, ஏமாத்தாம இருப்பது, யாருக்கும் தீங்கு நினைக்காம இருப்பது, இதெல்லாம் பெரிய தவம். கோவிலுக்கு போக முடியலேனா கூட தர்மத்தை விடாதே.